வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஒரு மனிதன் நல்லவனா, அன்புள்ளவனா, கெட்டவனா, நல்லவனா என்பதை அவன் செயல்கள் மூலமாக பார்த்து முழுமையாக அறிய முடியாது. போதுமான அளவு ஐக்கியமும் நெருக்கமும் இல்லாவிட்டால் அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. கடவுளை குறித்து வேதாகமம் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக அறிந்திருந்தாலும் அவரோடு நட்போடு நெருக்கமாக வாழாவிட்டால் அறிந்து கொள்ள முடியாது. மனம் விட்டு பேசும் மனிதன் கர்த்தரின் அன்பை தனக்குள் அடையாளம் காண இயன்றவன். தகவல்கள் வாயிலாக அல்ல, அவரோடு நடந்து பேசி நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவரை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வேதத்திலே ஒரு அருமையான வசனம் உண்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, எத்தனை பேர் கடவுள் நல்லவர் என்பதை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ருசித்திருக்கிறோம். தேவ உறவில் வாழ நம் இதயத்தை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவ உறவின் அனுபவத்திற்குள் வந்து அவரை ஆழமாக தேட வேண்டும். நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யாருக்கு அவர் நல்லவர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகின்றது. முதலாவது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 73 வசனம். இயேசுவின் இரத்தமே என் இதயத்தை சுத்தமாக்கும். அவரின் இரத்தத்தால் கழுவப்பட்ட இதயத்தோடு அவரை நாம் நெருங்குகின்ற பொழுது அவரை நாம் நல்லவராக புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, தமக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3:25 வசனத்தினுடைய முன்பகுதி. அவரை புரிந்து கொண்டு பொறுமையாக நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சரியான பதில் வரும் பொழுது நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவோம். மூன்றாவதாக, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3:25 வசனத்தின் பின்பகுதி. உலகத்தின் காரியங்களை தேடினால் அவைகள் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் கொடுக்கும். கர்த்தரை தேடும்போது நல்லவரின் நன்மைகளை அனுபவிப்போம். அன்பானவர்களே, நம் ஆண்டவரை ருசித்து பழகுங்கள். சுத்த இருதயத்தோடு நம்பிக்கையோடு எப்போதும் அவரை தேடுங்கள். நல்லவர் நன்மைகளினால் உங்களை நிரப்புவார். அன்னாள் வேதனையில் ஆண்டவரை தேடினார்கள். யோசேப்பு குழியில் துயரத்தில் தேடினார். தானியேல் சிங்கக்கெபியில் தேடினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிச் சூளையில் தேடினார்கள். தாவீது எப்பொழுதெல்லாம் எதிரிகளால் துரத்தப்பட்டாரோ தேடினார். ஆம், இவர்கள் எல்லோருமே தேவ உறவில் நிலைத்திருந்தவர்கள். இவர்கள் எல்லோருக்குமே கர்த்தர் நல்லவராக இருந்தார். அதையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டார்கள். அன்பானவர்களே, தைரியமாயிருங்கள். ஆண்டவரோடு நெருக்கமாயிருங்கள். ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்களும் ருசிக்க முடியும். நமக்கும் ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.